Hi friends, very good morning and happy new year to everyone. Welcome to Catch Vlogs யூடியூப் சேனல். நான் உங்கள் சரவணன். ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்ரீலங்காவோட 6 நாள் ட்ரிப் வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. நான் இப்போ இருக்கிறது கொழும்புல இருக்க பண்டார நாயக்கரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது என்னுடைய ட்ரிப்போட லாஸ்ட் டே. ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ண நினச்ச இடத்த கவர் பண்ணிட்டேன். ஒரு 2 இடத்த என்னால் கவர் பண்ண முடியல. ஒன்று கொழம்பு டு காலு, அது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிகிரியா போர்ட், அதுவும் என்னால் போக முடியல. ஏன்னா நான் இது ட்ரிப்புக்குன்னு பிளான் பண்ணி வரல, என்னுடைய பர்சனல் ஒர்க்காக என்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வரேன். அப்போ தான் ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கலான்ற ஒரு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, லெட்ஸ் பேக். நான் கொழம்பு போயிருந்தேன். கொழம்புல அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணி போட முடியல. எனக்கு அப்போ டைம் கிடைக்கல ஃபேமிலியோட போனதுனால. பட் நான் பார்த்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம பார்க்க வேண்டிய இடம் கொழம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா இப்போ வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்க போர்ட் சிட்டி. போர்ட் சிட்டினா ஒன்றும் இல்லைங்க, கடலுக்கு நம்ம கரையோரத்தில் மண்ணை கொட்டி ஒரு ஃபன் சிட்டியாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ப்ளே பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே போட்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் அங்கே போய் நீங்கள் போட்டிங்க்கு மற்றதுக்கு எல்லாமே காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அது ஒன்று பார்த்துங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்லிமெண்ட்டோட பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பிரசிடென்ட்டோட ஹவுஸும் அங்கே தான் இருக்குது, ஆப்போசிட்லேயே இருக்குது. டாலஸ்ட் பில்டிங் எல்லாமே நம்ம வந்து அந்த போர்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே பார்க்கலாம். போர்ட் சிட்டி பக்கத்துலேயே தான் வந்து கொழும்போட இன்டர்நேஷ்னல் போர்ட்டும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. ப்ளஸ் நம்ம வெளியில் வந்தோன்னே ஒரு காலே பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொழம்புல டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை டெக் பார்க், லோட்டஸ் ஸ்டார் அப்படின்றாங்க. அதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கத்தையோட காஸ்ட்டுக்கு அரௌண்ட் 6,000 rupees. ஸோ காஸ்ட் ஹெவியாக இருந்ததுனால என்னால் போக முடியல. நான் வெளியில் இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு 3 இது பிளேஸ் சொல்லிட்டேன். ஒன்று சைனா மேக் பண்ணிட்டு இருக்க போர்ட் சிட்டி, வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பீச் இருக்குது, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் இருக்குது, பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குது. ஓகேங்களா. அது பக்கத்துலேயே ஒன் மோர் திங், நீங்கள் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்டும் இருக்குது, இது நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் நான் விசிட் பண்ண ஒரு மெயினான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மியூசியம். மியூசியம் கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணுங்க. சென்னையிலையும் ஒரு மியூசியம் இருக்குது எக்மோரில். ஸோ அதையும் பாருங்கள். ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்காவோட பழைய கேபிட்டல், ராஜா காலத்தில் இருந்த கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டியோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,200 ஸ்ரீலங்கன் ருபீஸ். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்ரீலங்கன் ருபீஸில் தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்தியன் மணிலேயோ இல்லை டாலர்ஸ்லேயோ நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. ஓகே, இது ஒன்று. இந்த சீரியஸில் நான் வந்து உங்களுக்கு கொழம்பு வந்து இது பண்ணிட்டேன். செகண்ட் நான் போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டி போயிருந்தேங்க. உண்மையாக ரொம்ப அழகான பிளேஸ். நான் அடிக்கடி அழகுன்றேன்னா, நான் இவ்வளோ நாளாக யூரோப் கண்ட்ரி தான் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், அந்த மக்கள் தான் வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது தவறுன்னு நான் ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சிட்டிஸ், எல்லா சிட்டிஸுமே ரொம்ப அழகாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்களுக்கு நாட்டுப்பற்று அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நாடு திரும்ப முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் துடிக்கிறாங்க. இது ஒன்று. அப்புறம் நான் பார்த்ததில் நீட் அண்ட் கிளீன் சொல்கிறேன். நான் இந்த ரோட் ஃபெசிலிட்டி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் ட்ராவல் பண்ணதில் எந்த ஒரு இடத்துலையும் பள்ளமோ ஸ்பீட் பிரேக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிளியராக ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ மழை பெய்யுது, அந்த மழை தண்ணிலையும் ரோடு வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் 3 சிட்டியை கவர் பண்ணேன் ஆக்சுவலி. ஒன்று கொழம்பு, இன்னொன்று கண்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குர்னாக்கலே. குர்னாக்கலே நான் போயிட்டு தான் கண்டி போனேன். நான் இருந்த மெயின் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கவில்லா, அதான் சிலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இருந்து நான் எல்லா வீடியோமும் இது பண்ணிட்டு இருந்தேன். சிலா பீச் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிலாவில் இருந்து தான் நான் வந்து கொழம்புக்கு வந்தேன். சிலாவில் இருந்து தான் நான் வந்து கண்டிக்கு போயிருந்தேன். கண்டிக்கு வந்து என்னால் டைரெக்டாக போக முடியல. நான் வந்து குர்னாக்கலே அப்படின்ற இடத்துல தான் போயிருந்தேன். சரி, நான் எதுக்கு இந்த குர்னாக்கலே சொல்றேன்னா, இந்த 3 சிட்டியும் வந்து மேஜர் சிட்டி ஸ்ரீலங்காவில். ரொம்ப அழகான இடம் கண்டி, ஹில் ஸ்டேஷன்.
அதுக்கு மேலேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது, பட் என்னால் விசிட் பண்ண முடியல, எனக்கு டைமும் இல்லை. ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து சிலது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே வந்ததுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, நீங்கள் ஏர் டிக்கெட் எப்படி வந்து ரொம்ப சீப்பாக வந்து புக் பண்ணலான்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட டிஜிட்டலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் பபாய். அண்ட் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்.